அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயான கிளாஸஸும் டெஸ்ட் சீரியஸும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுபடி லாஸ்ட் வீடியோல 10th லெசன் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்னுடைய 11th லெசன் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற லெசனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாக்குரிமை மற்றும் அதன் பிரதிநிதித்துவத்தின் பொருள் மற்றும் தன்மை. ஸோ வாக்குரிமை மற்றும் தேர்தல் என்றால் என்ன? ஸோ வாக்குரிமை தட் இஸ் நத்திங் பட் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தட் இஸ் நத்திங் பட் அதை பிரான்சைஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல சொல்லுவாங்க. ஸோ பிரான்சைஸ் அப்படிங்கிற டேர்ம் எந்த வேர்டோட இது அப்படின்னா ஆங்கிலோ பிரெஞ்ச் வேர்ட். ஓகேங்களா? ஸோ ஆங்கிலோ பிரெஞ்ச் வேர்டுடைய காம்பினேஷன்ல இருந்து வந்தது தான் இந்த பிரான்சைஸ் அப்படிங்கிற வேர்ட். ஓகேங்களா? ஸோ ஆங்கிலோ பிரெஞ்சில் பிராங்க் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மருவி வந்தது தான் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பிராங்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரீ அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வாக்குரிமை என்னும் சொல் சுதந்திரம் என்னும் பொருள்படக்கூடிய பிராங்க் என்னும் ஆங்கிலோ பிரெஞ்சு சொல்லிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு சிட்டிசனா இருந்தாலும் சரி, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லக்கூடிய பிரதிநிதியை தேர்வு செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா அதை தான் என்ன சொல்றாங்கன்னா பிரான்சைஸ் வாக்குரிமை அப்படிங்கிற டேர்ம்ல சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனும் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனுடைய பார்ட் 15 பகுதி 15ல ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசுது. ஸோ அப்ப எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷன்ல ஸ்டார்ட் ஆகி ஸோ தேர்தலுக்கான வாக்குரிமை அடிப்படையிலான விஷயங்களை பத்தியும் ஓகேங்களா, ஸோ நாடாளுமன்றம் சட்டமன்றம் ரீதியான தேர்தல் உரிமைகள் பத்தி இது எல்லா விஷயங்களுமே கம்ப்ளீட்டா ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் பகுதி 15 கீழே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களை பத்தியுமே பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஆர்டிகல் 325 326 என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ 325 என்ன சொல்லுது அப்படின்னா எந்த விதமான பாகுபாடுகள், அதாவது இனம், மதம், ஜாதி, பாலினம் எதன் அடிப்படையிலும் பாகுபாடு காட்டாமல் அனைவருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்குரிமை வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசினதான் ஆர்டிகல் 325. இது 325. வேற ஆர்டிகல் 326 என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், அதாவது உலகளாவிய 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே வாக்களிப்பதற்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது 326. ஸோ 325 என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்தவித வித்தவுட் எனி ஃபாலோயிங் எனி டிஸ்கிரிமினேஷன்ஸ், எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் இனம், மதம், ஜாதி, பாலினம் போன்ற எந்த டிஸ்கிரிமினேஷன்ஸும் இல்லாமல் அனைவருக்கும் வாக்களிப்பதற்கு ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு அப்படிங்கிறத பத்தி பேசினது ஆர்டிகல் 325. அதாவது எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் அவங்க எல்லாத்தையுமே வாக்காளர் பட்டியல பேர் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி விதி 325 சொல்லியிருக்கு. 326 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய வயது வந்தோருக்கான வாக்குரிமை, அதாவது வேர்ல்டு ஃபுல்லா 18 வயதுக்கு மேற்பட்டவங்களை தான் பெரியவர்கள் அப்படின்னும் 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை குழந்தைகள் அப்படின்னும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் உலகளாவிய வயது வந்தோருக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 326 விதி 326 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பகுதி 15ல ஓகேங்களா பிரதிநிதித்துவம்னு சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேஷன் உள்ளடக்கி தேர்தல்கள் அப்படிங்கிற விஷயத்தை டீடைல்டா மென்ஷன் பண்ணிருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதாவது நமக்கான தேவைகளை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லக்கூடிய பிரதிநிதிகள் மூலியமாக தான் அது நிறைவேற்றப்பட முடியும். சோ அப்படி மக்களுடைய பிரதிநிதிகளை நம்ம தேர்வு செய்யணும் இல்லையா, அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற டேர்ம்ல சொல்றாங்க. சோ வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஏன்ஷியன் பீரியட்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா பண்டைய ஏன்ஷியன் ஏத்தன்ஸ், ரோம் கண்ட்ரி போன்ற இடங்கள்ல போப்னு சொல்லக்கூடிய போப் ஆண்டவரை தேர்வு செய்யறதுக்கு எலெக்ஷன்ஸ் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ரொமானிய பேரரசர்கள், ரொமானியன் கிங்ஸ் செலக்ட் பண்றதுக்கும் அந்த காலகட்டங்கள்ல எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. சோ அதுதான் என்னாச்சு அப்படின்னா பிற்காலத்துல 17th செஞ்சுரிக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா யூரோப்லயும் நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்காவிலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜ் ஆச்சு. ஸோ ஏன்ஷியன் ஏத்தன்ஸ் போப் ஆண்டவர்களை செலக்ட் பண்றதுக்காக ரோமன் கண்ட்ரிஸ் போன்ற இடங்கள்ல எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. 17th செஞ்சுரிக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா வட அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு. சோ நம்ம இந்தியால நாம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த எலக்டோரல் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எந்த கண்ட்ரில இருந்து அடாப்ட் பண்ணுது அப்படின்னா ஃப்ரம் யூகே கான்ஸ்டிடியூஷன், இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் முறை அப்படிங்கிறது இந்தியா நாம அடாப்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ரைட். சரி, இப்போ நம்ம வெளிநாடுகளினுடைய அந்த தேர்தல் முறை அப்படிங்கிற விஷயம் நமக்கு சிலபஸ்ல இல்ல, அதனால நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? சோ ஸ்ட்ரைட்டாவே நமது தேர்தல் முறை அவர் எலெக்ஷன் சிஸ்டம் என்ன அப்படிங்கறத ஹெட்டிங்க்கு போயிடலாம். ஓகேங்களா? சோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடத்தப்படக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? சோ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில 2 விதமான எலெக்ஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஒன்னு என்ன அப்படின்னா ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது தேர்தல்கள், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தேர்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான தேர்தல் அப்படிங்கறத நம்ம நடத்துவோம். சோ ஜெனரல் எலெக்ஷன் பொது தேர்தல் அப்படின்னா
ஃபார் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒட்டுமொத்த மக்களவைக்கும் அதே மாதிரி மாநில சட்டப்பேரவைகளுக்கும், அதாவது அந்த ஹவுஸ்ல இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்தப்படுது இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜெனரல் எலெக்ஷன், பொது தேர்தல்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா நடந்த லோக்சபா எலெக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லோக்சபா ஜெனரல் எலெக்ஷன், மக்களவை பொது தேர்தல்ங்கிற டேர்ம்ல சொல்லலாம். ஓகேங்களா. அதே மாதிரி 2021 நடந்த தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துட்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஜெனரல் எலெக்ஷன் சொல்லலாம். பட் ஆனா இது இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். பட் இன்கேஸ் ஒருவேளை உறுப்பினர் யாராவது இறந்துட்டாங்கனாலோ இல்ல வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்கனாலோ இல்ல தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினாலயோ அந்த குறிப்பிட்ட இடம் அப்படிங்கிறது வேக்கண்ட் ஆகும், காலியாகும். அந்த ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இல்லாம போகும். ஸோ அந்த டைம்ல அந்த இடைப்பட்ட காலத்துல எலெக்ஷன் நடத்தக்கூடியதான் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா வி கால் இட் அஸ் அன் பை எலெக்ஷன், இடைத்தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா ஒரு சீட் வேக்கண்ட் ஆச்சு அப்படின்னா வித்தின் நெக்ஸ்ட் 6 months, அடுத்த 6 மாத காலத்துக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா அங்க கட்டாயம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இடைத்தேர்தல்னு சொல்லக்கூடிய பை எலெக்ஷன்ங்கிறத நடத்திருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒன்ஸ் அந்த சீட்டை ஃபில் பண்றதுக்காக நடத்தக்கூடியது ஜெனரல் எலெக்ஷன், பொது தேர்தல். அதே சீட் வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படக்கூடியது பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தேர்தல். ஓகே. ஸோ எலெக்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பா இந்த ஒரு டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். என்ன அப்படின்னா கான்ஸ்டுவன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கான தொகுதிகள். ஓகேங்களா. சோ இப்போ ஒரு உறுப்பினர் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எந்த பகுதியை சார்ந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, மக்களவையை சேர்ந்த ஒரு உறுப்பினர் தேர்வாகிறார் அப்படின்னா அந்த மக்களவை உறுப்பினர் எந்த பகுதியினுடைய மக்களின் பிரதிநிதி அங்க போறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அப்படி அந்த குறிப்பிட்ட ஜியோகிராபிக்கல் ஏரியா, அந்த குறிப்பிட்ட புவியியல் அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கான்ஸ்டுவன்சிஸ், தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் லோக்சபா சீட் இருக்கு அப்படின்னா ஹி ரெப்ரசென்ட்ஸ் த கோயம்புத்தூர் பீப்புள் இல்லைங்களா. சோ அந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த புவியியல் அமைப்பை சார்ந்து அவங்க என்ன பண்றாங்க, பார்லிமெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. சோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கான்ஸ்டுவன்சி, தொகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. சோ யூஸ்வலா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை கான்ஸ்டுவன்சிஸ் இருக்கு அப்படின்னா 543 கான்ஸ்டுவன்சிஸ், 543 தொகுதிகள் அப்படிங்கிறது மக்களவையில இருக்கு. ஓகேங்களா. வேற ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும், அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏத்த மாதிரி அசம்பிளி கான்ஸ்டுவன்சி, சட்டப்பேரவை தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கும். சோ வி தமிழ்நாடு ஹேஸ் 234 கான்ஸ்டுவன்சிஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவைக்கு 234 தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்போ மக்களவையை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியால 543 543 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. சோ இதுல ஹையஸ்டா இட் இஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா நியர்லி 80 கான்ஸ்டுவன்சிஸ், 80 தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. வேற லோவஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இன் மெனி ஸ்டேட்ஸ், ஓகேங்களா. சோ சிக்கிம், நாகாலாந்து, பாண்டிச்சேரி போன்ற பல மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் ஒன்லி 1 சீட். அந்த ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே ஒரே ஒரு தொகுதி தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இதை எதை பேஸ் பண்ணி இந்த சீட்ஸோட கவுண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன், மக்கள் தொகையின் அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா. ரைட். ஸோ மோர் ஓவர் எல்லா கான்ஸ்டிட்யூன்சிஸ்லயுமே ஒரே மாதிரியான மக்கள் தொகை இல்லைனாலும் மோர் ஓவர் ஒரு சில இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சில தொகுதிகளில் கம்மியாகவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதிகளில் மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. வேற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 543ல எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு ஹாஸ் 39 சீட்ஸ். தமிழ்நாட்டுல 39 மக்களவை தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. பாண்டிச்சேரியோட சேத்தம் அப்படின்னா வி கால் இட் அஸ் 40 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது அசம்பிளி சீட், சட்டப்பேரவை தொகுதிகள். ஸோ ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்றதுக்கு சட்டப்பேரவைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப அந்த மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அதிக இடங்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய சட்டப்பேரவையை பொறுத்து அமையும். ஸோ அப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு அப்படின்னா 234 கான்ஸ்டுவன்சிஸ், 234 தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுவும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் இன் கேஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துல விச் ஹாஸ் 403 சீட்ஸ், 403 சட்டப்பேரவை தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. வேற இன் கேஸ் ஆஃப் பாண்டிச்சேரி போன்ற இடங்கள்ல we have only 30 seats, 30 இடங்கள் மட்டும்தான் இருக்கு. இதுவும் மக்கள் தொகையின் அடிப்படையில மாநிலத்துக்கு மாநிலம் சட்டப்பேரவை தொகுதிகள் எண்ணிக்கையும் மாறும். பட் ஹவர்வர் தேர்தலுக்கான தொகுதிகள் கான்ஸ்டுவன்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா, தட் இஸ் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய, நம்ம ஓட் பண்ணக்கூடிய நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதி அப்படிங்கிறவங்க சோ எந்த பகுதியை ரெப்ரசென்ட் பண்றாங்கிறது அடையாளம் தான் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டுவன்சிஸ் சொல்லக்கூடிய அந்த தொகுதிகள் அப்படிங்கறத எலெக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா உருவாக்கி இருப்போம். ஓகேங்களா. சோ பொதுவா எல்லா தொகுதிகளிலுமே சீரான ஒரே மாதிரியான மக்கள் தொகை இருக்கும். பட் ஆனா ஒரு சில தொகுதிகள் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கலாம். பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷனை பொறுத்து நம்ம அதை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கிளாசிஃபை அப்படிங்கறத நம்ம பண்ணிருப்போம். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தனி தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களையே நிறைய பேருடைய ஓட்டர் ஐடியில பாத்தீங்கன்னா தொகுதிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல வந்துட்டு தனி அப்படிங்கிற பேர் போட்டிருப்பாங்க, இல்ல பிராக்கெட்ல ஆர் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. தட் இஸ் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி, தனி தொகுதிகள் அப்படிங்கிறது அர்த்தம். தட் இஸ் மெயினா இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிங்கிறது யாருக்காக அப்படின்னா தட் இஸ் ஃபார் த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்.
பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடியின சமூகத்தினருக்கும் அந்த இடங்கள் ஒதுக்கப்படுது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி, தனி தொகுதிகள். ஏன்னா அவங்களுக்கும் நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்கி இருப்போம். தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் கான்ஸ்டுவன்சி ஷெட்யூல்டு காஸ்டுக்கோ ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கோ அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த தொகுதியில கண்டிப்பா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் கேண்டிடேட்டா நிக்க முடியும். அது அரசியல் கட்சி சார்ந்து இருந்தாலும் சரி, இல்ல சுயேட்சையாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் தொகுதியில போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சின்னு சொல்லக்கூடிய தனி தொகுதிகள். மற்றபடி வேற எந்த ஒரு இண்டிவிஜுவல் காஸ்டுக்கோ இல்ல இண்டிவிஜுவல் ரிலீஜனுக்கோ நம்ம என்ன பண்றது கிடையாது அப்படின்னா ரிசர்வேஷன் சொல்லக்கூடியதை எலெக்ஷன்ஸ்ல நம்ம கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? சோ ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்களும் பாலிடிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரிசர்வ் கான்ஸ்டுவன்சிஸ்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அப்படி மொத்தம் லோக்சபாவில் இருக்கக்கூடிய 543 543 மக்களவை தொகுதிகளில் 84 சீட்ஸ் ஹாஸ் பீன் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட். 84 இடங்கள் பட்டியல் சமூகத்தினருக்கும் 47 சீட்ஸ் ஹாஸ் பீன் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் ட்ரைப். 47 இடங்கள் பழங்குடியின சமூகத்தினருக்கும் ஒதுக்கப்படுது. ஓகேங்களா? அப்ப இந்த 84 எம்பி சீட்லையும் 47 மக்களவை எம்பி சீட்லையும் கண்டிப்பா ஷெட்யூல்டு காஸ்டும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். வேற எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் போட்டி போட முடியாது. அரசியல் கட்சி சார்பா வேட்பாளர்கள் நிறுத்தினாலும் சரி, இல்ல சுயேட்சையாக போட்டியிட்டாலும் சரி. ஓகேங்களா? வேற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சீட் இருக்கு அப்படின்னா இந்த ஓவராலா தமிழ்நாடு ஹேஸ் 45 ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிஸ், 45 தனி தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுல 43 சீட்ஸ் ஹாஸ் பீன் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், 43 இடங்கள் அப்படிங்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கும், 2 சீட்ஸ் ஹாஸ் பீன் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், 2 இடங்கள் அப்படிங்கிறது பழங்குடியின சமூகத்தினருக்கு உண்டு. ஸோ அந்த 2 இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன் இஸ் ஏற்காடு இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு அப்படிங்கிற தொகுதியும், இன்னொன்னு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் அப்படிங்கிற தொகுதியும். சோ சேந்தமங்கலம் ஆஃப் நாமக்கல் அண்ட் தென் ஏற்காடு ஆஃப் சேலம், இந்த 2 தொகுதிகளும் தான் சட்டப்பேரவை தொகுதிகளும் பழங்குடியின சமூகத்தினருக்கு ஒதுக்கி இருப்பாங்க. அப்படி மொத்தமா 45 சீட்ஸ் அப்படிங்கிறது சட்டப்பேரவையில தமிழ்நாட்டுல ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிஸா இருக்கு. அதே லோக்சபால 543 சீட்ஸ் நம்ம ரிசர்வ்க்கு கொடுத்திருந்தோம் இல்லைங்களா? அதுல தமிழ்நாட்டுல எத்தனை சீட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 39 லோக்சபா சீட்ஸ்ல 7 சீட்ஸ் ஹாஸ் பீன் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட். 39 மக்களவை இடங்கள்ல 7 இடங்கள் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு? பட்டியல் சமூகத்தினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. பழங்குடியின சமூகத்தினருக்கு ஏதாவது சீட் ஒதுக்கப்பட்டிருக்கானா எந்த இடங்களும் ஒதுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா ட்ரைபல் பாப்புலேஷன்ங்கிறது தமிழ்நாட்டுல 1% தான் இருக்காங்க அப்படிங்கறனால அவங்களுக்குன்னு சொல்லி தனியா எந்த விதமான மக்களவை இடங்களும் ஒதுக்கல. ஆனா சட்டப்பேரவையில ஏற்காடு சேந்தமங்கலம்னு 2 தொகுதிகள் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ அப்படி அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிஸ் சொல்லக்கூடிய தனி தொகுதிகள் அப்படிங்கறத அலோகேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வரையறைன்னு சொல்லக்கூடிய டீலிமிட்டேஷன். ஓகேங்களா? சோ டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லலாம். சோ தொகுதி மறுவரையறை அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் சென்சஸ். ஓகேங்களா? சோ மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு அடிப்படையில தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரையறை பண்ணுவாங்க, ஆல்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். சோ இது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகும் நடக்கக்கூடிய விஷயம். அப்படி இது வரைக்கும் எத்தனை முறை தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான சட்டம் போடப்பட்டிருக்கு அப்படின்னா மொத்தம் 4 முறை தொகுதி மறுவரையறை சட்டம் போடப்பட்டிருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1952, முதல் வரையறை சட்டம் 1952. ரெண்டாவது 1963, மூணாவது 1973 அண்ட் ஃபைனலி 2002ன்னு சொல்லிட்டு இந்த 4 ஆண்டுகள்ல தான் பாத்தீங்க அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டுவன்சிஸ்னுடைய பவுண்டரிஸை சேஞ்ச் பண்றது, கான்ஸ்டுவன்சிஸ்னுடைய நேம் ஆல்டர் பண்றது, இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கடைசியா தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது எந்த சென்சஸை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னா 2001 சென்சஸை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொகுதிகளுடைய எண்ணிக்கை கவுண்ட் அப்படிங்கிறது எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி பண்ணினது அப்படின்னா பேஸ்ட் ஆன் 1971 சென்சஸ். 1971 மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு படிதான் தொகுதிகளுடைய எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் ஏத்த மாதிரி 234 சீட்ஸும், வேற ராஜஸ்தானுடைய பாப்புலேஷன் ஏத்த மாதிரி 199 சீட்ஸும் அலோகேட் 200 சீட்ஸும் அலோகேட் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை விட ராஜஸ்தானுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்கு அதிக சீட்ஸ் கொடுத்திருக்காங்க, ராஜஸ்தானுக்கு குறைவா இருக்கு. விச் மீன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? 1971 சென்சஸை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு 234 சட்டப்பேரவை இடங்களும் ராஜஸ்தானுக்கு 200 சீட்ஸும் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டை விட யாருக்கு அதிக சட்டப்பேரவை இடங்கள் போகும்? ராஜஸ்தானுக்கு போகும். ஏன்னா இப்ப இருக்கிறபடி பார்க்கும்போது தமிழ்நாட்டை விட ராஜஸ்தானுடைய பாப்புலேஷன் அதிகமா இருக்கும்.
ஓகேங்களா. பட் அப்ப இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான பாயிண்ட், தொகுதி மறுவரையறை எத்தனை முறை செய்யப்பட்டிருக்கு? 4 சட்டங்கள் மூலியமா செய்யப்பட்டிருக்குன்னு அது ஞாபகம் வச்சுக்கணும். 52, 63, 73 அண்ட் 2002. ஓகேங்களா. சோ கடைசியா தொகுதி மறுவரையறை சட்டம் 2002ல போட்டாங்கன்னா எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி போட்டாங்க? 2001 சென்சஸ் பண்ணி போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இருக்கிற கான்ஸ்டுவன்சிஸ்னுடைய கவுண்ட், தொகுதிகளுடைய எண்ணிக்கை எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நடத்தப்பட்டதுன்னா 1971 சென்சஸ் படி நடத்தப்பட்டதுதான். ஓகேங்களா. சோ 2021ல சென்சஸ் எடுத்திருக்கணும். பட் ஆனா கோவிட் காரணமா இப்ப வரைக்கும் நமக்கு சென்சஸ் எடுக்கல. சோ 2026க்குள்ளார சென்சஸ் எடுத்து 2026 நமக்கு என்ன பண்றாங்க? மறுபடியும் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை எல்லாமே செஞ்சு தொகுதிகளுடைய எண்ணிக்கையை மாத்துறது, அதனுடைய ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸை சேஞ்ச் பண்ற எல்லா வேலைகளுமே 2026ல இந்தியா ஃபுல்லாவே நடக்க போகுது. ஓகேங்களா. சோ இதுதான் பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லக்கூடிய டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட். ஓகேங்களா. ரைட். சோ அப்ப இந்த வீடியோல பேசிக்கா எலெக்ஷன்னா என்ன, ஓகேங்களா, சோ அந்த எலெக்ஷனுக்கான கான்ஸ்டுவன்சிஸ், ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிஸ், டீலிமிட்டேஷன் என்ன, இது எல்லாத்த பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ அடுத்த வீடியோல வாக்காளர் பட்டியல்னா என்ன, ஓகேங்களா, சோ வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கணும், ஓகேங்களா, அண்ட் தென் வந்துட்டு வேட்பாளர்கள் பத்தின விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.